ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜிசிடி அண்ட் எல்சிஎம். ஒவ்வொன்னும் என்னன்னு தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜிசிடினா என்னன்னு பார்க்கலாம். ஜிசிடினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிசிடினா என்னன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு 2 நம்பர்ஸ் குடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு 2 நம்பர்ஸ் குடுத்துருவாங்க. இது 2 நம்பரோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 நம்பர்ஸ் குடுக்குறேன். லைக் 12, 8ன்னு குடுக்குறேன். இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு பார்க்கணும். இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தா, இதுல 12ஓட ஃபேக்டர் என்ன இருக்கும்? 1, 2, 3, 4, 6, 12. அதுவே 8ஓட ஃபேக்டர் என்னலாம் பார்த்தா, 1, 2, 4, 8. இதுல எதுலாம் காமன் ஃபேக்டரா இருக்கான்னு பார்க்கணும். இதுல 1, 2, 4லாம் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 1, 2, 4 இருக்கு. இதுல கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன? 4. ஸோ நம்ம அந்த 4 ரிட்டர்ன் பண்ணணும். சரியா? அதான் ஜிசிடியோட ஒர்க். இப்ப ஒரு 2 நம்பருக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறா சொல்றாங்கன்னா, அதுல எது கிரேட்டஸ்ட் ஃபேக்டரோ அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? சரி நம்ம இத எப்படி பண்ணலாம்? அப்படின்னு செக் பண்ணா, 2த்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சுட்டு, அதுல எது கிரேட்டஸ்ட்டோ அத 2மே காமனா இருக்க கிரேட்டஸ்ட்டோ அத ரிட்டர்ன் பண்ணிறலாம். சரியா? இப்ப லைக் இப்ப 12, 8ன்னு இருக்கு. நான் ஃபார் லூப் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் லூப் ரன் பண்றேன். இப்போ 1, 2 எது வரைக்கும் ரன் ஆகும்? இப்போ 2த்துல எது மினிமமோ அது வரைக்கும் ரன் ஆகும் வச்சுக்கலாம். மின் ஆஃப் ஏ, பி வரைக்கும் ரன் ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு என்னன்னா பெரிய நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏவும் டிவைட் ஆகுது அண்ட் பியும் டிவைட் ஆகுது. அது மாரி கேஸ்ல நமக்கு ஆன்ஸர நம்ம டிவைட் ஆனா அத ஆன்ஸரா வச்சுர்றோம். ஓகேவா? இதான் சிம்பிளா நேவா பண்றது. ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லைக் இப்போ 2 நம்பர்ஸ் வாங்குறேன். அதோ ஜிசிடி ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன கால் பண்றேன். இப்போ ஜிசிடின்னு ஒரு ஃபங்ஷன் கால் பண்றேன். ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணலான்னா, ஆன்ஸர் வச்சுக்கிறேன். எது ஜிசிடின்னு கண்டுபிடிக்க. ஸோ, நான் ஃபார் லூப் ரன் பண்றோம். 1ல இருந்து 2த்துல எது மினிமமோ அது வரைக்கும் ரன் பண்ணா போதும். ஏன்னா, ஒரு மினிமம்க்கு மேல அதுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ 6, 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3க்கு வந்து 3க்கு மேல ஃபேக்டர்ஸ் இருக்கா? 4, 5, 6 வந்து ஃபேக்டர் கிடையாது. ஸோ, நான் மினிமம் ஆஃப் 2 கண்டுபிடிச்சா போதும். சப்போஸ் 2மே நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகுது. டிவைட் ஆகுது மீன்ஸ் ரிமைண்டர் 0 ஆனா டிவைடுன்னு சொல்லுவோம். டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, அது வந்து 2த்துக்குமே காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ, அந்த நம்பர நம்ம ஆன்ஸர்ல வச்சுக்கலாம். ஃபைனலா நம்ம எது அதுல பெரிய நம்பரோ ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம எப்படின்னா ஸ்மால்லேருந்து லார்ஜ் வரைக்கும் ஐட்ரேட் பண்றோம். ஐட்ரேட் பண்ணிட்டு எது பெரிய நம்பரோ ரிட்டர்ன் பண்ணிர்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 12, 8ன்னே குடுக்குறேன். ஸோ, நம்மளுக்கு இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னா 4ன்னு வருது. ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா, டைம் காம்ப்ளக்ஸிட்டி வந்து மினிமம் ஆஃப் ஏ, பி தான் டைம் காம்ப்ளக்ஸிட்டி. இதுல சின்னதா ஒரு ஆப்டிமைஸ் மட்டும் பண்ணலாம். நம்ம இன்கிரீசிங் ஆர்டர்ல போடுறதுக்கு டிக்ரீசிங் ஆர்டர்ல வரலாம். ஏன்னா, நம்ம எது ஃபர்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பரோ அத டிவைட்ஸோ அத பார்த்த உடனே நம்ம பிரேக் பண்ணிறலாம். ஸோ, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃப்ரண்ட்ல இருந்து போடுறதுக்கு பதிலா பேக்ல இருந்து நம்ம வரோம். இப்படி வரப்போ ஃபர்ஸ்ட்டு நம்பர் எது டிவைஸ் ஆகுதோ அதான் ஆன்ஸர். சரியா? ஜஸ்ட் ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன். அதுல ஒண்ணும் சேஞ்ச் ஆக போறதில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்த உடனே பிரேக் பண்ணிட்டு வெளிய வந்துர்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ எல்லா நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் இருக்குமா? அப்படின்னு கேட்கிறீங்க. கண்டிப்பா எல்லா நம்பருக்கும் ஒரு காமன் ஃபேக்டராச்சும் இருக்கும். 1. ஏன்னா, 1 எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும். ஸோ, வொர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு கண்டிப்பா ஒரு காமன் ஃபேக்டர் வந்துரும். இப்ப நம்ம சரி 10^7 நம்பர் அது மாரி குடுக்குறேன்னா, இது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ, இதுக்கு வந்து ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம் நேம் என்னன்னா, ஆப்டிமைஸ் பண்றதுக்கு அல்காரிதம் இருக்கு. அதுக்கு நேம் வந்து யூக்ளிடியன் அல்காரிதம். ஓகேவா? ஸோ, அது என்ன பண்ணும்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ஜிசிடி ஆஃப் ஏ, பின்னு ஒரு நம்பர் குடுக்குறாங்கன்னா, அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா, அன்டில் ஒரு நம்பர் 0 ஆகுற வரைக்கும், லைக் இல்ல ஏ வந்து ஆல்வேஸ் மேக்ஸிமம், பி வந்து ஆல்வேஸ் மினிமம்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு கேஸ்க்கு.
அன்டில் இதுல ஒரு நம்பர் 0 ஆகுற வரைக்கும் ஜிசிடி ஆஃப் ஆ ஏ மைனஸ் பி, பி. இத ரிப்பீட்டா பண்ண சொல்றாங்க. ஓகேவா? அன்டில் ஒரு நம்பர் 0 ஆகுற வரைக்கும். ஸோ, இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, நம்மளுக்கு வந்து 12, 8ன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஆ இந்த ஏ இது பின்னு வச்சுக்கலாம். ஏ வந்து இப்ப மேக்ஸிமமா இருக்கணும். அதான் ரீசன். ஓகே. ஏ, பின்னு இருக்கு. இப்ப நான் மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 4, 8ன்னு ஆயிரும். இப்ப பி வந்து என்ன ஆச்சு? மேக்ஸிமம் ஆச்சு. அப்பன்னா நம்ம ஸ்வாப் பண்ணிருவோம். ஓகேவா? திரும்பி நான் வந்து என்ன பண்றேன்? மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 4, 4. திரும்பி இன்னொரு வாட்டி மைனஸ் பண்றேன். பண்ணா 0, 4ன்னு ஆயிரும். ஸோ மேக்ஸிமமா என்ன பண்ணுவோம்? மாத்திருவோம். ஒரு நம்பர் வந்து 0 ஆயிருச்சு. இப்ப ஆன்ஸர் என்ன? 4. ஓகேவா? இது மாரி நம்ம ரிப்பீட்டேட்டா பண்ணலாம். இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு பண்ணலாம். இப்போ வந்து லெட்ஸ் டேக் 48, 18ன்னு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம காமன் ஃபேக்டர் வந்து 6 வரும். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணா இங்க ஒண்ணு 30, 18 நெக்ஸ்ட் 12, 18 கிரேட்டரா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஸ்வாப் பண்ணிர்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, மைனஸ் பண்ணா 6, 12 இப்ப திரும்பியும் பண்ணிர்றோம். 6, 6, 0, 6 ஒரு நம்பர் 0 ஆயிருச்சு. ஸோ 6 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாரி நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, அட் லாஸ்ட் ஒரு நம்பர் வந்து 0 ஆயிரும். நான் ஜீரோ நம்பர நம்ம ஆன்ஸரா ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுல மைனஸ் பண்றதுல நமக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்கு. என்னன்னா, நான் ஏ வந்து 10^9ன்னு குடுத்தது. பி வந்து 1ன்னு குடுத்தேன்னா, 1 1ஆ மைனஸ் ஆயிட்டே இருக்கும். அது வந்து இட்ஸ் டேக் திரும்பியும் அதே வொர்ஸ்ட் கேஸ் ஆயிரும். ஓகேவா? 10^9 ஆப்பரேஷன் பண்ற மாரி ஆயிரும். எது லார்ஜரோ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் மைனஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மைனஸ் பண்ற இடத்துல நம்ம டிவைட் பண்ணலான்னு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, மைனஸ் பண்றதுக்கு பதிலா மாடுல் பண்றேன். இப்போ 48 இப்போ நமக்கு என்ன பண்றேன்னா, ஜிசிடி ஆஃப் ஏ, பி மைனஸ் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, மாட் பண்றேன். ஜிசிடி ஆஃப் பி, ஏ மாட் பின்னு பண்ணிர்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப 48 இருக்கு. 18 இருக்கு. ஓகேவா? இப்ப நான் இது மாட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா, 12ன்னு ஆயிரும். ஏன்னா 2 டைம்ஸ் இருக்கும். 30 ரிமூவ் ஆயிரும். மீதி ரிமைனிங் 12 இருக்கும். 18ன்னு இருக்கும். லார்ஜா இருந்தா என்ன பண்றோம்? ஸ்வாப் பண்ணிர்றோம். இப்ப மாட் பண்ணா என்ன வருது? 6ன்னு வந்துரும். ஸோ 12, 6 இப்ப மாட் பண்ணா என்ன வந்துரும்? 0ன்னு ஆயிரும். ஸோ 0, 12 சாரி 0, 6 ஓகேவா? ஸோ நமக்கு ஃபைனலா என்ன வந்துருச்சு? 6ன்னு வந்துருச்சு. இப்போ நான் இதுல வந்து எத்தன ஆப்பரேஷன் பண்ணியிருக்கேன்னா, 8 ஆப்பரேஷன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஒரு 4 ஆப்பரேஷன்லயே முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா, லாக் என்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்ஸ் லைக் நான் என்ன சொன்னேன்? மாட் பண்ணணும்னு சொன்னேன் கரெக்ட்டா? இப்போ ஏ, பின்னு இருக்கு. நான் பி தான் மாட் பண்ண போறேன். ஸோ பி வந்து 0 ஒரு நம்பர் 0 ஆகும். பி வந்து 0 ஆயிரும். சரியா? இப்ப நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஜிசிடி ஆஃப் ஏ, பின்னு வந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஜிசிடி ஆஃப் ஏ மாட் பி, பி சாரி ஆ ஏ மாட் பின்னு போட்டுருவேன். ஓகேவா? ஏ மாட் பி ஆல்வேஸ் பியோட ஸ்மாலரா இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டு டெம்ப்ன்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். ஏ மாட் பி பண்றேன். நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஏ வந் பி வந்து ஏவா மாறிரும். தென் பில என்ன வைக்கிறோம்? ஏ மாட் பி வைக்கிறோம். ஏ மாட் பி என்ன இங்க? டெம்ப். அன்டில் பி 0 ஆகுற வரைக்கும் நம்ம இது பண்றோம். ஓகேவா? ஃபைனலா பி 0 ஆயிரும். ஏ வந்து நான் ஜீரோ நம்பரா இருக்கும். ஸோ நான் ஃபைனலா ஏ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிருவேன். ஓகேவா? இப்ப இத நம்ம ரன் பண்ணலாம். நமக்கு 4 வந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்டிமைஸ்டா இருக்கு. ஸோ, இது வந்து ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இது வந்து நம்ம ஆ ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் இதுல வந்து ட்ரை பண்ணி, ஆப்டிமைஸா இந்த யூக்ளிடன் அல்காரிதம் வச்சு ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். ஜிசிடி இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, எல்சிஎம் இருக்கு. எல்சிஎம்னா என்னன்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். இதுக்கு என்னன்னா, இப்போ திரும்பியும் இதுல எல்சிஎம்ல ஏ, பின்னு 2 நம்பர் குடுப்பாங்க. எல்சிஎம் ஆஃப் ஏ, பின்னு 2 நம்பர் குடுப்பாங்க.
அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15, 25ன்னு சொல்றாங்கன்னா, இந்த 2 நம்பரும் ஃபர்ஸ்ட்டு எந்த நம்பர டிவைட் பண்ணுது காமனா அப்படின்னு பார்க்கணும். இத எப்படி கண்டுபிடிப்பான்னா, நம்ம ஸ்கூல் டேஸ்ல என்ன பண்ணியிருப்போம்னா, லைக் இது மாரி ஒரு 15, 25ன்னு போட்டுட்டு 2மே எது காமனா டிவைட் பண்ணுமோ, அதால டிவைட் பண்ணுவோம். 5 டிவைட் ஆகும் கரெக்ட்டா? இப்ப 5 டிவைட் ஆனா என்ன ஆகும்? இது வந்து 3 ஆயிரும். இது வந்து 5 ஆயிரும். திரும்பி 5ல டிவைட் பண்ணுவோம். இது வந்து 3 ஆகும். இது 1 ஆகும். இது 3. இது 1, 1ன்னு ஆயிரும். ஓகேவா? இது மாரி ஸ்கூல் டேஸ்ல பண்ணியிருப்போம். இப்ப பண்ணா என்ன ஆகும்? 25 இன்டு 3 75. இப்ப எனக்கு 75ன்னு வந்துருச்சு. 75 இஸ் தி ஃபர்ஸ்ட் நம்பர் வில் டிவைடட் பை போத் 15 அண்ட் 25. ஓகேவா? ஸோ, இத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்ச மாரி ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ்ல ஒரு லூப் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அன்டில் ஏவும், பியும் ஆ கண்டுபிடிக்கிற வரைக்கும் டிவைட் ஆகுற வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஸ்லோவா இருக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, இப்போ A இன்டு B இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் ஆஃப் A, B இன்டு ஜிசிடி ஆஃப் A, B. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஸோ, நமக்கு இப்ப எல்சிஎம் மட்டும் தான் தேவ. ஸோ, நான் வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலான்னா, எல்சிஎம் ஆஃப் A, B இஸ் ஈக்குவல் டூ A இன்டு B டிவைடட் பை ஜிசிடி ஆஃப் A, Bன்னு மாத்திடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு எல்சிஎம்னா என்னன்னு தெரியும். எல்சிஎம்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நம்பர் வந்து 2 A அண்ட் B ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து மேத்தமேட்டிக்கலா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, இதுக்கு நம்ம கோட் மட்டும் பண்ணலாம். இட்ஸ் லைக் பிரைவேட் ஸ்டாட்டிக் ஸோ, இப்போ 2 நம்பர் நம்ம வாங்குறோம். இப்போ அது வாங்கிட்டு நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டு ஜிசிடி கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா? ஸோ, ஜிசிடி கண்டுபிடிச்சோம்னா 2 நம்பருக்கும் ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்? A இன்டு B டிவைடட் பை ஜிசிடி வேல்யூ. ஓகேவா? நான் வந்து இங்க டைரக்ட்டாவே போட்டுக்கலாம். பட் நம்ம இத வந்து டைரக்ட்டாவே ரீப்ளேஸ் பண்ணிறலாம். ஸோ, நமக்கு ஃபார்முலால போட்ட மாரியே வந்துரும். ஓகேவா? ஸோ, நம்மளுக்கு அப்படியே எல்சிஎம்மையும் பிரிண்ட் பண்ணிறலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், நம்பர் பார்க்கலாம். 15ம் 25யும் பார்த்தோம் கரெக்ட்டா? ஸோ, நான் 15, 25 குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஜிசிடி வந்து 5ம், எல்சிஎம் வந்து 75யும் வந்துருச்சு. ஸோ, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஜிசிடினா என்னன்னு பார்த்தோம். ஜிசிடினா என்னன்னா, 2 நம்பரையும் எது டிவைட் பண்ணுதுன்னு பார்க்கணும். பெரிய நம்பர் எது 2த்தையும் டிவைட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். அதான் ஜிசிடி. எல்சிஎம்னா என்னன்னா, இந்த 2 நம்பரும் ஏவும், பியும் எந்த நம்பர ஃபர்ஸ்ட்டு டிவைட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஓகேவா? அ ஜிசிடில என்ன பார்த்தோம்? ஏவையும், பிவையும் எது வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏவ பிய டிவைட் பண்ணும். இது வந்து ஏவும், பியும் டிவைட் பண்ணும். ஜஸ்ட் சட்டில் டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.